ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வீட்டிலையே பனானா இருந்துச்சுன்னா பனானா பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார், சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏலக்காய், கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதோட நல்லா நல்லா பழுத்திருக்கணும் 3 பனானா, மீடியம் சின்ன சைஸ் தான் எடுத்து அதையும் அந்த சுகரு ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து அரைச்சி எடுத்து அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பசங்களுக்கு. அதோட தேவையான அளவு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது தேவையான அளவு எப்படின்னா, அது கூட சேர்ந்து அந்த பனானா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சுகர் ஏலக்காய், அதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கெட்டியான தன்மைக்கு வரும், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிற வரலையும் நம்ம அதோட 2 ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போடலாம். நான் உப்பு போட மறந்துட்டேன். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டுக்கலாம். அப்போ சுகரை அதிகமாக்கி காட்டும். இந்த அளவுக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் துருவல், அப்பயே தேங்காய் உடைச்சி அப்பயே திருவி போடுங்க. அப்போ தான் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த தேங்காவோட சாப்பிடும்போது. இந்த மாதிரி பாலாக உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாலெல்லாம் உருட்டி வச்ச பாலெல்லாம் போடலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக போட்டேன். அடுத்த பாலை நல்லா பொரிஞ்சு வருதா, நல்லா பொரிஞ்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா மேலெல்லாம் நல்லா ப்ரௌனாக ஆகிடும். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவாகவே இருக்கும். ஸோ ஜீரணமாகாது, பசங்களுக்கு நல்லா இருக்காமல் போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பொரியாக வருது இல்லையா எண்ணெயில், அதெல்லாம் கொஞ்சம் அடங்குற வரலையும் நல்லா பெரட்டி விட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுக்கலாம். பொரித்து எடுத்துடணும் ஃபுல்லாக. இது பசங்க இருக்காங்க வீட்டில் இல்லையா, லீவு விட்டு வீட்டில் இருக்காங்க. அப்படியே 2 பொரிச்சு போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பால் போட்டு வச்சோன்னா போகும்போது வரும்போது 2 எடுத்து சாயந்தரம் வரலையும் அதை காலி பண்ணிவிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டோன்ற மாதிரியும் இருக்கும். பசங்களும் திருப்தியாக ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஒரு தட்டில் இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பொரிச்சதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா எண்ணெய் எல்லாம் அந்த பேப்பரை அப்சர்வ் பண்ணிவிடும். பசங்க சாப்பிடும்போது கையிலெல்லாம் பிசுபிசுன்னெல்லாம் ஒட்டாது. மேலே ஒரு பேப்பர் போட்டு தொடச்சி வச்சுட்டு இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அதை கூட அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. கையெல்லாம் கூட எண்ணெய் ஒட்டாது. பேலன்ஸ் இருக்கிற உருட்டி வச்சுருக்கிற பால் எல்லாம் மறுபடியும் பொரித்து எடுத்துக்கலாம். இது நீங்களும் வீட்டில் நிறைய ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே உள்ளே பொசுன்னு சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே பொரித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி சாயந்தரம் காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே காலி பண்ணிவிடுவாங்க பசங்க 2 எடுத்து. எப்படி இருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் மை சேனல்ஸ் ப்ளீஸ்.